சரி, இப்போ உங்க கூட எத்தனை பேர் வருவாங்க? இப்போ நீங்க இந்த சாதனைகள்லாம் சொல்றீங்களே, தமிழகத்துல இருந்து இப்போ நீங்க இந்தியால இருந்து வேற யாராவது பண்ணியிருக்காங்களா? இந்தியாவிலேருந்து பண்ணியிருக்காங்க, ஃபாரின்லேருந்து வந்திருக்காங்க. டிபெண்ட்ஸ் ஆன் அவங்கவுங்க புக் பண்ணுறது. அந்த கம்பெனியில் எவ்வளோ கவுண்ட்ஸ் இருக்கோ அப்படிதான். மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 500 கிளைண்ட்ஸாவது ஒரு வருஷத்துக்கு எவரெஸ்ட் ஏறுறாங்க. ஓகே. அதில் வந்து 500 பேருக்கு 500 கைடு இருப்பாங்க. அப்போ 1000 பேர் ஆயிடுச்சுங்களா? அந்த 1000 பேரும் கரெக்டாக வந்து அவங்க எப்படின்னா அங்கே வெதர் சரியாக இருக்குன்னு ரிப்போர்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் விண்டோ ஓப்பன் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டாங்கன்னா அந்த டைமில் தான் எல்லாம் கிளைம் பண்ணுவாங்க. எல்லா நேரத்துலையும் கிளைம் பண்ண முடியாது. இப்போ மே 10th மே 30th தான் கிளைமே பண்ண முடியும். இதான் ஒரு வருஷத்துல இதான் டைம். ஆமா, அவங்க அப்பயும் வந்து அவங்க விண்டோ ஓப்பன் சொல்லணும். 10 சம்டைம்ஸ் 10லே விண்டோ ஓப்பன் ஆயிடும். சம்டைம்ஸ் மே 15th தான் ஓப்பன் ஆகும். அந்த 15th இருந்து 30th தான் நல்ல விண்டோ கிடைக்கும் அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். ஸோ அந்த ஒரு 10 நாள் விண்டோ இருக்கு அப்படின்வாங்க, இல்லைன்னா 15 நாள் விண்டோ இருக்குன்னா அந்த விண்டோல எல்லாரும் ஏறுவாங்க. ஸோ ஒவ்வொரு கம்பெனி என்ன பண்ணுவாங்க, அந்த விண்டோ டேஸ்ல என்னைக்கு வந்து நல்லா இருக்கு வெதர் அந்த ரிப்போர்ட் பார்ப்பாங்க. அப்படி பார்க்கும்போது அதில் வந்து ஒவ்வொரு கம்பெனி ஒவ்வொரு விதமாக சூஸ் பண்ணிப்பாங்க.